நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்காவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னால் இருக்கிற பேக்யார்டு, அதாவது நம்ம ஊரில் புழக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. அந்த புழக்கடை பகுதியை ஒவ்வொருத்தரும் அப்படியே காம்பவுண்டு, வுட்டன் காம்பவுண்ட் போட்டு கீப்பப் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இந்த ஏரியா இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு, மராமத்து பணி செய்கிறதுக்கான ஒரு வழி. இதில் தான் ஒவ்வொரு வீட்டு இப்போ இந்த காம்பவுண்ட் இருக்குதுங்களா, அந்த காம்பவுண்டுக்குள்ளார, வுட்டன் காம்பவுண்டுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்கும் தோட்டம் இருக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் தோட்டம் இருக்கும். தோட்டத்தில் மரங்கள், செடிகள், அமெரிக்காவுக்கு அமெரிக்க மண்ணில் என்னென்ன வருதோ அதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இங்கே தான் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. கார் பார்க்கிங் அவங்கவுங்களுக்கு இப்போ 4 வீடு இருந்துச்சுன்னா 4 வீட்டுக்கும் காரு. இந்த பக்கம்தான் கார் எடுக்கிறது போகிறது எல்லாமே. மெயின் டோர் பக்கம் வரமாட்டாங்க. அதாவது ஃப்ரண்ட் யார்டில் காரெல்லாம் ஏற்றுறது இறக்குறதெல்லாம் கிடையாது. இப்போ பேக் யார்டில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. பாருங்கள், பேக் யார்டில் குப்பை தொட்டி, குப்பை எடுக்கிறது இங்கே தான். அதே மாதிரி கேஸ் கனெக்ஷனும் பேக் யார்டில் தான் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி புழக்கடை பகுதியில் துணி துவைக்கிறது, அது சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, சமையல் வேலை செய்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் காம்பவுண்ட் போட்டு மூடி வச்சிடுறாங்க. கார் ஷெட் மட்டும் ஓப்பனாக இருக்கும். கார் ஷெட்டை கூட காம்பவுண்டுக்கு அவுட்டரில் போட்டிருப்பாங்க. அது கார் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இது கார் மட்டும்தான் அந்த ஏரியாவில் போகும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மாதிரி இடம் நிறைய விட்டு தான் அவங்க வீடு கட்டுறாங்க. இதாங்க பேக் யார்டு. ஃப்ரண்ட் யார்டில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது வர்றது எல்லாமே இந்த பேக் யார்டு வழியாக தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் கார் ஷெட் இருக்குது. ஸோ கார்லேருந்து எதுவும் வாங்கிட்டு வந்தால் கூட பின்னாலே இறங்கி ஷெட்டில் வச்சுக்கிறாங்க. இதுதான் அமெரிக்காவின் பேக் யார்டு ஏரியா.